டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட புதிய பாடத்திட்டம் 2025 தமிழ் தகுதித்தாள் மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அலகு 2ல் சொல் அகராதி வேர்ச்சொல் வினைச்சொல் பெயரச்சம் வினையச்சம் வினையால் அணையும் பெயர் மற்றும் எதிர்சொல் ஆகியவற்றிலிருந்து 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு தலைப்பு என்னென்னா எதிர்சொல். எதிர்சொல் இந்த கேள்வி நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் வரை 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள எதிர்சொல் புக் பேக் கொஸ்டின்ஸை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். கண்டிப்பாக எதிர்சொல் பார்த்திங்கன்னா 2 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். 2 கேள்விகள் என்னது எதிர்பார்க்கலாம். 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை மொத்தம் 15 கேள்வியில் 2 கேள்வி இங்கேருந்து கேட்க போகிறாங்க. 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 50லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 கேள்விகள் வரும். இதை நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், வெற்றி பெற இது உதவும். நாங்கள் கொடுக்குற அனைத்து வீடியோவும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சிலபஸ் வைஸு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு புக்காக போய் தேட வேணாம், அத்தனை புத்தகத்தையும் தொகுத்து தான் நான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்து இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லையா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த வீடியோ கேட்டாலே போதும். எதிர்ச்சொல் ஃபர்ஸ்ட் ஒன் அணுகு. அணுகு என்பதின் எதிர்ச்சொல் விலகு. ஐயம் என்பதின் எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதின் எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை என்பதின் எதிர்ச்சொல் பொய்மை. நீக்குதல் என்பதின் எதிர்ச்சொல் சேர்த்தல். அணுகு என்பதின் எதிர்ச்சொல் விலகு. ஐயம் என்பதின் எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதின் எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை என்பதின் எதிர்ச்சொல் பொய்மை. நீக்குதல் என்பதின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்பதின் எதிர்ச்சொல் அரிது. எளிது என்பதின் எதிர்ச்சொல் அரிது. இதில் ஒரு சில கேள்விகள் மீண்டும் மீண்டும் வரும். அதை எதுக்காக கொடுத்துருக்கோன்னா ஓல்டு முந்தைய வினாக்கள்லேருந்து கேட்டிருக்கோம். ஓல்டு சிலபஸில் கொடுத்துருந்தாங்க, ஓல்டு கொஸ்டின்ஸில் அதில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உதித்த என்பதின் எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த என்பதின் எதிர்ச்சொல் மறைந்த. சோம்பல் என்பதின் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் என்பதின் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. மகளிர் என்பதின் எதிர்ச்சொல் ஆடவர். மகளிர் என்பதின் எதிர்ச்சொல் ஆடவர். அரசன் என்பதின் எதிர்ச்சொல் அரசி. அரசன் என்பதின் எதிர்ச்சொல் அரசி. பெண் என்பதின் எதிர்ச்சொல் ஆண். பெண் என்பதின் எதிர்ச்சொல் ஆண். மாணவன் என்பதின் எதிர்ச்சொல் மாணவி. மாணவன் என்பதின் எதிர்ச்சொல் மாணவி. சிறுவன் என்பதின் எதிர்ச்சொல் சிறுமி. சிறுவன் என்பதின் எதிர்ச்சொல் சிறுமி. இதெல்லாம் 7th பாடத்திட்டத்தில் இருக்குது, எதிர்பால் அப்படின்னு. அதில் இருக்க தலைப்பு தான் இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ எளிமையாக தான் கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்துக்குள்ளே தான் கேட்பாங்க. அதனால தான் எளிமையாக கேள்விகள் வரும். எதிர்சொல் எப்பயுமே 2 கேள்விகளில் ஒன்று தான் கஷ்டமாக இருக்கும், இன்னொரு கேள்வி ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். தோழன் என்பதின் எதிர்ச்சொல் தோழி. தோழன் என்பதின் எதிர்ச்சொல் தோழி. எளிது என்பதின் எதிர்ச்சொல் அரிது. எளிது என்பதின் எதிர்ச்சொல் அரிது. நான் சொன்ன மாதிரி இந்த கேள்வி ரிப்பீட்டாக வருது பாருங்கள். ஈதல் என்பதின் எதிர்ச்சொல் ஏற்றல். ஈதல் என்பதின் எதிர்ச்சொல் ஏற்றல். அந்நியர் என்பதின் எதிர்ச்சொல் உறவினர். அந்நியர் என்பதின் எதிர்ச்சொல் உறவினர். இரவலர் என்பதின் எதிர்ச்சொல் புரவலர். இரவலர் என்பதின் எதிர்ச்சொல் புரவலர். இந்த கேள்வி கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வரலாம். 18ஆம் நம்பர் கேள்வி, கொஞ்சம் முக்கியமானது. இரவலர் என்பதின் எதிர்ச்சொல் புரவலர். இளமை என்பதின் எதிர்ச்சொல் முதுமை. இளமை என்பதின் எதிர்ச்சொல் முதுமை. கற்றோர் என்பதின் எதிர்ச்சொல் கல்லாதோர். கற்றோர் என்பதின் எதிர்ச்சொல் கல்லாதோர். அழகு என்பதின் எதிர்ச்சொல் அழகற்ற. அழகு என்பதின் எதிர்ச்சொல் அழகற்ற. ஒளி என்பதின் எதிர்ச்சொல் இருள். ஒளி என்பதின் எதிர்ச்சொல் இருள். தேவை என்பதின் எதிர்ச்சொல் தேவையற்ற. தேவை என்பதின் எதிர்ச்சொல் தேவையற்ற. சேர்க்கும் என்பதின் எதிர்ச்சொல் நீக்கும். சேர்க்கும் என்பதின் எதிர்ச்சொல் நீக்கும். படைத்தல் என்பதின் எதிர்ச்சொல் அழித்தல். படைத்தல் என்பதின் எதிர்ச்சொல் அழித்தல். இடும்பை, இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். 18ஆம் கேள்விக்கு அப்புறம் 26ஆம் நம்பர் கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இடும்பை அப்படின்னா துன்பம். இடும்பை அப்படின்னாலே துன்பம். அப்போ துன்பத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? இன்பம். அப்போ இடும்பை என்பதின் எதிர்ச்சொல் இன்பம்.
இடும்பை என்பதின் எதிர்ச்சொல் இன்பம். அசைவான் என்பதின் எதிர்ச்சொல் அசையான். அசைவான் என்பதின் எதிர்ச்சொல் அசையான். வார்த்தையை பாருங்கள், அங்கே வான் இங்கே யான். அசைவான் அசையான் எதிர்ச்சொல். அடுத்து பேதை என்பதின் எதிர்ச்சொல் மேதை. பேதை என்பதின் எதிர்ச்சொல் மேதை. போலி என்பதின் எதிர்ச்சொல் அசல். போலி என்பதின் எதிர்ச்சொல் அசல். வலப்புறம் என்பதின் எதிர்ச்சொல் இடப்புறம். வலப்புறம் என்பதின் எதிர்ச்சொல் இடப்புறம். முற்பகல் என்பதின் எதிர்ச்சொல் பிற்பகல். முற்பகல் என்பதின் எதிர்ச்சொல் பிற்பகல். மடித்தல் என்பதின் எதிர்ச்சொல் விரித்தல். மடித்தல் என்பதின் எதிர்ச்சொல் விரித்தல். மரியாதை என்பதின் எதிர்ச்சொல் அவமரியாதை. மரியாதை என்பதின் எதிர்ச்சொல் அவமரியாதை. வெம்மை என்பதின் எதிர்ச்சொல் தன்மை. 3 சொல்லி இன்னு. வெம்மை என்பதின் எதிர்ச்சொல் தன்மை. இதில் வெப்பத்தை குறிக்குது. தன்மைனா குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. குளிர்ந்த அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான பொருள் அது. கேள்வி நம்பர் 34 ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்வு என்பதின் எதிர்ச்சொல் தாழ்வு. வாழ்வு என்பதின் எதிர்ச்சொல் தாழ்வு. வேண்டுதல் என்பதின் எதிர்ச்சொல் வேண்டாமை. வேண்டுதல் என்பதின் எதிர்ச்சொல் வேண்டாமை. போற்றி என்பதின் எதிர்ச்சொல் தூற்றி. போற்றி என்பதின் எதிர்ச்சொல் தூற்றி. அண்மை என்பதின் எதிர்ச்சொல் சேய்மை. அண்மைனா அருகையில் இருக்கிறது, சேய்மைனா தூரத்தில் இருக்கிறது. அண்மைனா பக்கம், சேய்மைனா தூரம். இதுவும் கேள்வி நம்பர் 38 ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்மை எதிர்ச்சொல் சேய்மை. அண்மைனா அருகில் இருக்கிறது, சேய்மைனா தூரத்தில் இருக்கிறது. அருள் மருள். ரைட், இது ஏற்கனவே நமக்கு ரிப்பீட்டாக வந்திருக்கு. அருள் என்பதின் எதிர்ச்சொல் மருள். இன்னா என்பதின் எதிர்ச்சொல் இனிய. இன்னா என்பதின் எதிர்ச்சொல் இனிய. தன்னலம் என்பதின் எதிர்ச்சொல் பிறர் நலம். தன்னலம் என்பதின் எதிர்ச்சொல் பிறர் நலம். இகழ்ச்சி என்பதின் எதிர்ச்சொல் புகழ்ச்சி. இகழ்ச்சி என்பதின் எதிர்ச்சொல் புகழ்ச்சி. நம்பி என்பதின் எதிர்ச்சொல் நங்கை. நம்பி என்பதின் எதிர்ச்சொல் நங்கை. கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விலாம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பகல் என்பதின் எதிர்ச்சொல் நள்ளிரவு. நள்ளிரவு ஞாபகம் வச்சுக்கணும். நண்பகல் என்பதின் எதிர்ச்சொல் நள்ளிரவு. பிணக்கம் என்பதின் எதிர்ச்சொல் இணக்கம். பிணக்கம் என்பதின் எதிர்ச்சொல் இணக்கம். ஓய்வு என்பதின் எதிர்ச்சொல் உழைப்பு. ஓய்வு என்பதின் எதிர்ச்சொல் உழைப்பு. அருகு என்பதின் எதிர்ச்சொல் பெருகு. அருகு என்பதின் எதிர்ச்சொல் பெருகு. பிழை என்பதின் எதிர்ச்சொல் திருத்தம். பிழை என்பதின் எதிர்ச்சொல் திருத்தம். காடு என்பதின் எதிர்ச்சொல் நாடு. காடு என்பதின் எதிர்ச்சொல் நாடு. தட்பம் என்பதின் எதிர்ச்சொல் வெப்பம். தட்பம் என்பதின் எதிர்ச்சொல் வெப்பம். இந்த 50லேருந்து ஒரு சில கேள்விகள் ஈஸியாக இருக்கும், ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓல்டு புத்தகத்திலேருந்தும் நியூ புத்தகத்திலேருந்தும் முந்தைய தேர்வு வினாக்கள்லேருந்து நாங்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த 50 நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போனாலே 2 மார்க்கு உங்களுக்கு கன்ஃபார்ம். செலவழிக்க போகிறது 10 நிமிஷம்தான். அந்த 10 நிமிஷத்தில் 2 மார்க்குன்றது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். இதை நீங்கள் பார்க்காம அசால்ட்டாக போயிடாதீங்க, அந்த 2 மார்க்கும் நீங்கள் இழக்க நேரிடும். அதனால் ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு சிறுதுளி பெருவெள்ளம் என்பதை போல் ஒவ்வொரு மார்க்கையும் நம்ம சேர்த்துட்டே தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க.